கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர்க்கே. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளையே சரணம். கிரேவ் வாஸ்து ஒரு அறிமுகம். இந்த நிகழ்ச்சியில் வாஸ்து பற்றிய ஒரு அறிமுகமும், வாஸ்துவால் வரக்கூடிய நன்மைகளும், அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரும் நிகழ்ச்சிகளில். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, வாஸ்துனா என்ன? இப்போ பொதுவாக எல்லாம் வாஸ்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வாஸ்துனா என்ன சொல்லுவாங்க? எல்லோரும் கேலண்டரை பார்த்துப்பாங்க. அதில் வாஸ்து பகவான் உயிர்த்தெழும் நாள் போட்டிருப்பாங்க. வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு எழும் நாளை வாஸ்து நாளாக கணக்கிட்டு அன்றைக்கி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம். அது வாஸ்து நாளுக்கு தான் பொருந்தோம். வாஸ்துன்றது வேறு. வாஸ்து எப்படின்னா சூரியனோட சம்மந்தப்பட்டது. சூரியனும் பூமியும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் வாஸ்துன்றது. இப்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம வாஸ்துவோட சம்மந்தப்படுத்துகிறேன்னா, நமக்கு தேவை 4 திசைகள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4 திசை, 8 கார்னர். அதாவது 4 கார்னர் வந்துடும். வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. மொத்தம் 4 கார்னர். இந்த 4 கார்னரில் 8 சப் கார்னர் கிடைக்கும். வடகிழக்கில் கிழக்கு வரும், வடகிழக்கில் வடக்கு வரும். அதே மாதிரி தென்கிழக்கில் கிழக்கு வரும், தென்கிழக்கில் தெற்கு வரும். தென்மேற்கில் தெற்கு வரும், தென்மேற்கில் மேற்கு வரும். வடமேற்கு மேற்கு, வடமேற்கு வடக்கு. இந்த மாதிரி 8 விஷயம். திசை என்னமோ 4 தான் எடுத்தோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம 8 கார்னருக்கு வந்துட்டோம். இதில் எப்படி அமைஞ்சால் ஒரு வீட்டுக்கு சிறப்பாக இருக்கும், இதை எப்படி பார்க்கணும்? நம்ம வாஸ்துப்படி நம்ம ஒரு வீடு கட்டினோன்னா முதல்ல வாஸ்துப்படி ஒரு நிலம் வாங்கணும். நிலத்துக்கே வாஸ்து இல்லைன்னா வீட்டுக்கு எப்படி வாஸ்து வரும்? அப்போது இந்த வாஸ்து பற்றின ஒரு தெளிவான விளக்கம் நம்ம சேனலில் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் எப்படியெல்லாம் நிலத்தை எடுக்கலாம், நிலத்தை எப்படி பார்த்து வாங்கணும், வாஸ்துப்படி நிலம் நான் சொல்லணும். அதாவது உங்களுக்கே அந்த வாஸ்து பற்றின விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது யாரையுமே கூப்பிட்டு வச்சு வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு வாஸ்து நிபுணராக ஆகிடுவீங்க. உங்களுக்கு தேவையான அடிப்படை வாஸ்து நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த கிரேவ் வாஸ்துவில் முதல்ல நம்ம என்ன சொல்ல போகிறோம்? வாஸ்துன்றது எங்கே வரும்? ஒரு வீடு இருந்தால் தான் வாஸ்தே வரும். அப்போ வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? நிலம் வேணும். முதல் விஷயம், எப்படி ஒரு நிலத்தை வாஸ்துப்படி வாங்கணும், அதுதான் நம்மளுடைய முதல் திங்கிங்காக வரணும். அப்படி நம்ம நிலம் வாங்கும்போது சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும். வாஸ்துப்படி ஒரு நல்ல மனையை நம்ம செலக்ட் பண்ணணும்னா சில முக்கியமான குறிப்புகள் அவசியம் நீங்கள் பார்த்தாகணும். எப்படி பார்க்கணுன்னா, தெருக்கூத்து, தெருப்பார்வை. தெருக்கூத்துன்றது நம்ம நிலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ரோடுகளை குறிக்கும். தெரு பார்வைன்றது அந்த ரோட்லேருந்து நம்ம நிலத்தை பார்க்குற பார்வை. இந்த தெருக்கூத்தும் தெருப்பார்வையும் பிரதானமான பங்கு வகிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் தெருக்கூத்து, தெருப்பார்வை. அடுத்தது என்ன பண்ணணும்? எந்த திசையை நோக்கிக்குது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. மேனா எங்கே வருது, எந்த திசையில் பார்த்து வருதுன்னு பார்த்து வாங்கிக்கணும். 3வது விஷயம் என்னென்னா, டில்ட்டு பார்க்கணும். டில்ட்டுன்னா சொல்லுவாங்க, அதாவது அந்த 90 டிகிரி கிழக்கில் வருதா, 90 டிகிரி மேற்கில் வருதா, வடக்கு வருதா, தெற்கு வருதான்றது அதையும் செக் பண்ணி வாங்கிக்கணும். சரி, இந்த 3 விஷயம் பார்த்து வாங்கிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, தெருக்கூத்து. நல்ல தெருக்கூத்தா, கெட்ட தெருக்கூத்தா? மொத்தம் பார்த்திங்கன்னா 4 தெருக்கூத்து நல்ல குத்தாக வரும், 4 தெருக்கூத்து கெட்ட தெருக்கூத்தாக வந்துடும். 4 தெருக்கூத்து வாழ வைக்கும், 4 தெருக்கூத்து நம்மளை வாழ வைக்காது. இதெல்லாம் நீங்கள் இடம் வாங்கும் போது பார்க்க வேண்டிய விஷயம். முதல்ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நிகழ்ச்சியில் இடத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் பள்ளமாக இருக்கணும், தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உயரமாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ஏன் பள்ளமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும் சொல்கிறேன்னா, கிழக்கும் வடக்கும் பள்ளமாக இருந்தால் தான் பூகோள அமைப்புப்படி வடகிழக்கு நமக்கு பள்ளமாக இருக்கும், தென்மேற்கு தெற்கும் மேற்கும் உயரமாகணும். இது அடிப்படை விஷயம். இப்போ நான் வடகிழக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பள்ளன்னு சொன்னேன், தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் உயரம்னு சொன்னேன். அப்படி பார்த்தோம்னா நிலம் டில்ட்டாக இருக்குமே, பள்ளமாக இருக்குமே, உங்களுக்கு என்னெல்லாம் அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்கான ஒரு விளக்கம் தரேன். தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ நீங்கள் வாங்குகிற இடத்துக்கு பின்னாடி மலைகளும் இல்லை ஒரு உயரமான மரம், நல்ல பெரிய பெரிய மரம், மலைகள் இருக்கலாம். இதை தான் நான் சொல்ல வந்தேன். தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ உயரமாகணுன்னு. உயரம்னா உயரமான மலைகள் இல்லை உயரமான மரங்கள். வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ வரும்போது பள்ளம்னு சொன்னேன். பள்ளம்னா நம்ம இடத்துக்கு கீழே, அதாவது வடகிழக்கு பக்கம் குளங்கள்,
ஆறு, ஏரி அந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கணும். தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல, கிட்டக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு முதல் அமைப்பு. இதுலேருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னா, தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ உயரமான விஷயம் வரணும்னா அந்த இடத்துல வந்து மலைகளும் மரங்களும் தவிர பள்ளமான விஷயம் அங்கே வரக்கூடாது. அதாவது ஒரு ஆறோ, ஒரு குளமோ, ஒரு ஏரியோ, ஒரு குட்டையோ அந்த பக்கம் வரக்கூடாது. அதே மாதிரி வடக்கு கிழக்கு பக்கம் பள்ளத்தை தவிர உயரமான மலைகள், இல்லை ஏதாவது வந்து ஒரு மரங்கள், பெரிய பெரிய மரம், ஒரு பெரிய பாலம், இல்லை பிரிட்ஜு, இல்லை ஒரு செல்ஃபோன் டவரு, இந்த மாதிரி உயரமான விஷயங்கள் வந்து வடகிழக்கில் வரக்கூடாது. வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வரக்கூடாது. இதுதான் அடிப்படை. இது வந்து நிலம் வாங்கும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எங்கே பள்ளமாக இருக்கணும், எங்கே மேடாகணும்னு சொல்லிட்டேன். பள்ளன்றது வடக்குலேயும் கிழக்குலேயும் வரலாம், தெற்குலேயும் மேற்குலேயும் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிலத்தோட முதல் அமைப்பு எப்படி வாங்கணுன்றதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி நாளைய கிரேவ் வாஸ்து நிகழ்ச்சியில் தொடரும்.